வேளாண் நிதிநிலை அறிக்கை 4வது முறையா தனியாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி பாக்குறீங்க? இதுல விவசாயம் உள்ளவர்கள் நலன் சார்ந்த என்ன அறிவிப்புகள் முக்கியமா இருக்கு? நிதி ஆதாரம் மோசமாக இருந்தாலும், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்தாலும், மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்தாலும், இருக்கின்ற நிதியை வைத்து ஏறக்குறைய 42,000 கோடி ரூபாய்க்கு வேளாண்மை நிதி அறிக்கையை மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு அருமையான திட்டங்கள். மண்ணை காத்து மனித வளத்தை காப்போம், மண்ணுயிரை காப்போம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். வேளாண்மை காப்பீட்டு முறையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள், நவீனப்படுத்தியிருக்கிறார்கள். அதெல்லாம் வரவேற்க தகுந்தது. கால்நடை பாதுகாப்பு, நீல புரட்சி பாதுகாப்பு, இப்படி பல திட்டங்களை உள்ளடக்கியதாக கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மரபை சார்ந்த சிறுதானிய உணவுகளை பாதுகாக்க வேண்டும். அதற்கான விதைகளை விவசாய பெருங்குடி மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். ஆகவே இது அருமையான நிதிநிலை அறிக்கை. காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நிதிநிலை அறிக்கையை பாராட்டுகிறது, வரவேற்கத்தகிறது. இந்த காலகட்டத்திற்கு இதைவிட ஒரு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிக்க முடியாது.